நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளே, மிக துயரமான ஒரு நிகழ்வை சில மாதங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் படிக்க முடிந்தது. மும்பை மாநகரத்தில் நகரமே பரபரப்பாக இருந்த அந்த பொழுதில் ஒரு குப்பை தொட்டியில் முனங்கல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்ததாம். குழந்தையை யாரோ பெற்றெடுத்து குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு விட்டார்கள் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்த எல்லோரும் ஓடி சென்று பார்க்கின்றார்கள். ஒரு குப்பை தொட்டியில் 70-80 வயதை அடைந்த யசோதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வயதான மூதாட்டி குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த நாளுடைய இறை சிந்தனையானது ஆண்டவர் முதியவர்களை, முதிர்ந்த வயதில் இருந்தவர்களை தன்னுடைய இறை திட்டத்திற்கு எப்படி பயன்படுத்தினார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதுமை வந்தவுடன் ஒதுக்கி விடுவது, முதுமை வந்தவுடன் அவர்களை விரட்டி விடுவது, முதுமை வந்தவுடன் அவர்களுக்குரிய அடிப்படை காரியங்களை கூட கொடுக்காமல் ஒதுக்கி விடுகின்ற பிள்ளைகள் அல்லது உறவுகள் அனைவரையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் இறைவன் சொல்கிறார், நீ முதியவனாக இருந்தாலும் உன்னை நான் தேர்ந்தெடுப்பேன், உன்னை என் காரியத்திற்காக, என்னுடைய திட்டத்திற்காக நான் பயன்படுத்துவேன் என்று இறைமகன் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அதன் அடிப்படையில் கடவுள் முதுமையாக இருந்த மனிதர்களில் யார் யாரை பயன்படுத்தினார் என்பதை இந்நாளில் நாம் பார்ப்போம். முதலாவதாக நோவாவை ஆண்டவர் 600வது வயது, அதாவது 600, ஆண்டவர் நோவாவை காப்பாற்றிய போது அவருக்கு வயது 600 என்று திருவிவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். நீரில் மூழ்காத கப்பலில் இருந்து அவர் வெளியே வருகின்ற போது, காப்பாற்றுகின்ற அந்த பொழுது அவருக்கு வயது 600 என்று சொல்லப்படுகிறது. யோசித்து பாருங்கள், 600 வயது வரை இப்போது நம்மால் வாழ முடியுமா என்றால் முன்னோர் நிச்சயமாக வாழ்ந்திருப்பார்கள். முன்னோருடைய வாழ்வு காலம் என்பது நம்முடைய காலகட்டங்களிலேயே 100களை தாண்டி இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக செல்கின்ற போது நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த 600 வயதை அடைந்த இந்த நோவாவை இறைவன் தன் இறை திட்டத்திற்காக இஸ்ரேல் அந்த மக்கள் கூட்டத்தை மீண்டும் காப்பாற்றும் வண்ணமாக இறைவன் இக்குடும்பத்தை காப்பாற்றினார். இரண்டாவதாக ஆபிரகாம் தன்னுடைய 75வது வயதில்தான் ஆண்டவர் இந்த ஆபிரகாமை அழைக்கிறார். நான் காண்பிக்கின்ற ஊருக்கு நீ செல்ல வேண்டும், அங்கே உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று அவர் கட்டளை பிறப்பிக்கிறார். அதற்கு பிறகுதான் அங்கு போகிறார். அங்கு போய் அவருக்கு மகன் ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கை அவர் பலியிட செல்கிறார். இப்படி செல்கின்றது. அப்படி என்றால் இவரை தெரிந்தெடுத்த போது இவருடைய வயது 75. இன்னும் எத்தனை ஆண்டுகள் அவர் அங்கு வாழ்ந்திருப்பார்? ஒருவேளை நீங்கள் கண்டுபிடித்தால் அந்த வயதை நீங்கள் கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யவும். மூன்றாவதாக மோசே. ஆண்டவர் மோசேயை அந்த எரிகின்ற முட்புதரின் மத்தியில் அழைத்த போது அந்த மோசே விடுதலையாக்க, அதாவது இஸ்ரேல் மக்களை விடுதலை அடை செய்ய மோசேயை இறைவன் அழைத்த போது அவருக்கு வயது 80 என்று திருவிவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே கடவுளுடைய அழைப்புக்கு வயது ஒன்றும் தடையாக இருக்காது. அவர் எல்லா மனிதர்களையும் எல்லா காலகட்டங்களிலும் தன் தேவைகளுக்காக அழைக்கிறார். ஒரு வயது வந்தவுடன் உன்னால் இது முடியாது, நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு பயன்பட மாட்டாய், யூஸ் அண்ட் த்ரோ அந்த முறையில் மனிதர்களை பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த காலகட்டத்தில் இறைவன் சொல்கிறார், அவர்களாலும் இந்த உலகு நன்மை பெறும் என்று சொல்லித் தருகிறார். அடுத்ததாக ஆண்டவர் அன்னாள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெண்மணிக்கு 84வது வயதில், அதாவது புதிய ஏற்பாட்டில் அன்னாள் என்பவரை நாம் பார்க்கிறோம். இவர் 84வது வயது ஆனபோது விதவையாக இருந்தார், தீர்க்கதரிசியாக பயன்படுத்தப்பட்டார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். எனவே ஒரு பெண், அதுவும் 84 வயதை அடைந்த ஒரு பெண், இறைவாக்கினர் அடிப்படையில் புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியமான தீர்க்கதரிசிகளாக, இறைவாக்கினர்களாக இவர் குறிப்பிடப்படுகிறார். அதற்கு அடுத்தபடியாக செக்கரியாவும் எலிசபெத்தும்.
இந்த சக்கரியாவும் எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த கடவுள் என்பவர் முதுமையில் இருக்கின்ற மனிதர்களை அல்லது முதுமையில் இருக்கின்ற தள்ளாடுகின்ற அந்த மனிதர்களை கூட அவர் தனிமைப்படுத்த விரும்புவதில்லை. அவர்களும் கடவுளின் பிள்ளைகள். அவர்களுக்கும் கடவுளுடைய இரக்கம் தேவை என்பதை மீண்டும் மீண்டுமாக இறைவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அன்பு உறவுகளே, நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற முதியவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அந்த முதுமையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நம்மாலான காரியங்களை செய்து கொடுக்கிறோமா? அவர்களால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதையெல்லாம் சிந்திப்போம். இந்த நாளை இறை இரக்கத்தோடு தொடருவோம். நன்றி.